ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டுக்கான நகைக்கடன் தள்ளுபடி குறித்து ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழக அரசு கடந்த 2021ஆம் ஆண்டே பார்த்திங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி ஆட்சிக்கு வந்ததும் பயிர்க்கடன் தள்ளுபடியும் அறிவித்தாங்க. இதனால் குறைந்த அளவில் கூட்டுறவு வங்கிகளில் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் பயிர்க்கடன் வாங்கினவங்க பெரும் அளவில் பலனடைஞ்சாங்க. நகைக்கடன் என்பது பார்த்திங்கன்னா எந்த ஒரு அவசர தேவைக்கும் உடனடி படன் தேவைக்கும் நம்ம முக்கியமாக நாடி இருப்பது இந்த நகைக்கடனை தான். இந்த நகைக்கடன் கூட்டுறவு வங்கியில் பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச அளவு கொடுக்குறாங்க. இதனால் கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை மக்கள் மற்றும் நடுத்தர மக்கள் எல்லோருமே போய் இந்த நகைக்கடனை கூட்டுறவு வங்கிகள் மற்றும் மத்திய கூட்டுறவு வங்கிகளில் தான் வாங்குகிறாங்க. இதனால் அவங்களுக்கு குறைந்த வட்டியில் நகைக்கடனும் கொடுக்கப்படுது. அதே போல் பயிர்க்கடனை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு குறைந்த வட்டியில் பயிர்க்கடன் கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இப்போவெல்லாம் இந்த பயிர்க்கடனை வாங்குவதற்கு விண்ணப்பித்த ஒரே நாளில் அன்றைக்கே வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போல் பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே இப்போ கூட்டுறவு வங்கிகளில் போய் அந்த டாக்குமெண்ட்ஸ் மாற்றிட்டு அப்படின்னு அலைச்சல் அதிகமாக இருக்கிறதுனால ஆன்லைன்லேயே விண்ணப்பித்த அன்றே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு அமௌண்ட்டை செட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் அவங்களோட அலைச்சல் பெருமளவில் தவிர்க்கப்படுது. போன முறையே இதே மாதிரி பயிர்க்கடனும் பெருமளவில் தள்ளுபடியானது அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தல் வர உள்ளதுனால கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி குறித்து பரிசீலனையில் பெரிய கட்சிகள் அனைத்துமே இறங்கி இருக்கிறது. இது நடுத்தர மற்றும் ஏழை எளிய அவசர தேவைக்கு பணம் வாங்கிவிட்டு திரும்ப செலுத்த முடியாமல் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல பலனாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இதற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து இதை ஆலோசிக்க போகிறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா எத்தனை சவரன் வரைக்கும் எந்த டேட்லேருந்து வச்சவங்களுக்கு இந்த தள்ளுபடியானது அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் அறிவிக்க போகிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா போன தடவையே 5 சவரன் வரைக்கும் தள்ளுபடி என அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த முறை அதே 5 சவரன் அல்லது கூடுதலாக 6 சவரன் வரையில் கூட இந்த தள்ளுபடியானது அறிவிக்கப்படலாம். அதே போல் எந்த டேட்லேருந்து அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இது கண்டிப்பாக கூட்டுறவு வங்கி மற்றும் மத்திய கூட்டுறவு வங்கிகளில் இந்த நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு தள்ளுபடியானது அறிவிக்கப்படலாம். ஆனால் மற்ற வங்கிகளில் பொதுத்துறை வங்கிகளில் SBI, கனரா பேங்க் போன்ற பேங்க்களில் வாங்கினவங்களுக்கு தள்ளுபடியானது அறிவிக்கப்படுமா அப்படிங்கிறதுக்கான டிஸ்கஷனும் போயிட்டு இருக்கு. அதற்கான அறிவிப்பும் விரைவில் வெளியாகலாம்.